மகாலட்சுமி வீட்டை தேடி வந்து கதவை டொக்கு டொக்குன்னு தட்டுது. நீ என்னடா கதவை அடைச்சுக்கிட்டு உள்ளார நின்னு பேசிக்கிட்டு இருக்கிற? வெளியே வந்து பேசுவியா? எனக்கு இது அதிர்ஷ்டம் மாதிரி தெரியல முதலாளி, கெட்ட நேரமா தெரியுது. என்ன கோமதி, ஏன் அப்படி சொல்ற? உடைச்சு சொல்லணும்னா எங்களுக்கு இந்த பெரிய இடத்து சம்பந்தமே வேண்டாம். ஏற்கனவே என் மூத்த பொண்ணு உங்க பையனுக்கு கட்டி கொடுத்து நாங்க அசிங்கப்படுறதெல்லாம் போதும் முதலாளி. பணக்கார பிள்ளைங்களை வளைச்சு போடத்தான் என் பொண்ணுங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன்னு ஊரெல்லாம் என்ன தப்பா பேசுது. இந்த சம்பந்தத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன்னா அவங்க பேசுறதெல்லாம் உண்மையாயிடும். திரும்பவும் ஊர் முன்னால என்னால அசிங்கப்பட்டு நிக்க முடியாது. ஒரு சனங்க என்ன ஒரு சனங்க வெட்டி பாயல வேலை இல்லாதவனுங்க கடக்குறானுங்க கோமதி. ஆறாவது ஒருத்தருக்கு எதெல்லாம் ஒரு புடி கிடைச்சு கட 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 வாழ்க்கையில ஏறி வந்துட்டா அதை கண்டு தாங்கிக்க முடியாம பொங்குவானுங்க. பொறாம பிடிச்சவனுங்க. அவனுங்களுக்காக நம்ம புள்ளிகளோட ஆசைய நாம அதுக்காக விட்டு கொடுக்கணும். எதுக்காக நிராகரிக்கணும்ன்ற என்ன? என் பொண்ணோட விருப்பம் என்னன்றது எனக்கு தெரியும். அவளுக்கு இந்த மாப்பிள்ளையும் வேண்டாம், இந்த கல்யாணமும் வேண்டாம். போலீஸ் அதிகாரி ஆகிறதுதான் அவளோட ஒரே லட்சியம். தயவு செஞ்சு நீங்க யாரும் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இது பாரு மயிலு, கல்யாணம் பண்ணிட்டு கூட நீ படிச்சு போலீஸ் ஆகலாமே. அதுக்கு எப்பவுமே நான் ஜீவா எல்லாரும் உனக்கு துணையா இருப்போம். இல்லங்க, இதெல்லாம் சரியா வராது. உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி வேற இடம் பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. அண்ணே, ஆமா சொல்லுங்க. அவங்க ஏதோ மனசு நொந்திருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. நான் உள்ள போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். நில்லு பவானி, அவங்க தான் வெளியில வந்து பேசணும். அவங்க வந்தவங்கள வான்னு கூட கூப்பிடல, உள்ளேயும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீ வேற உள்ள போய் பேச போறியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஏங்க, நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தானே முக்கியம்னு சொல்லி இங்க வந்திருக்கோம். அதுக்காக எதையும் விட்டு கொடுக்கறதுல தப்பே இல்லைங்க. அம்மா, இவன் விருப்பத்தை மதிச்சுதான் அப்பா எதையுமே யோசிக்காம இறங்கி இங்க வந்திருக்காருமா. நாம சொல்ல வந்தது தப்பாவே இருக்கலாம். அதுக்காக வெளியில கூட வராம இருப்பாங்க. ஒரு கட்டசைக்கு கூட வான்னு கூப்பிட மாட்டாங்களா? இது ஏதோ திட்டம் போட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குமா? அண்ணா விடுங்கண்ணா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வேணா போய் பேசி பாக்குறேண்ணா, ப்ளீஸ்ண்ணா. டேய் ஜீவா, நீ போக கூடாது. எதுவா இருந்தாலும் வெளியில இருந்து பேசு. சரிப்பா. ஆண்டி, எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது. என்னாச்சு ஆண்டி உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, நான் எதுவும் தப்பா பேசலையே. எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். அந்த வார்த்தையோட தான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல. அப்பவே நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி இருக்கணும். இன்னும் ஏன் இங்கே நிக்கிறீங்க தான் எனக்கு புரியல. ஜீவா, சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். உன் வார்த்தையை மதிச்சு இவ்வளவு தூரம் வந்தேன் பாரு. எனக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டாங்க. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. பாடா போலாம். அப்பா அப்பா ப்ளீஸ் பா, ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஆண்டி கிட்ட நான் புரிய வைக்கிறேன். டேய், இனிமே புரிய வைக்க என்னடா இருக்கு? இந்த இடம் வேண்டான்னு அவங்க தான் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்கல்ல. அப்பா, ஆன்ட்டியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி என்னமோ நடந்திருக்குப்பா. அதனாலதான் அவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. தம்பி, இந்த கோமத்தை விடுங்க. தான் அம்மா பேசுறது எல்லாமே சரிதாங்கிற மாதிரி அப்படியே வாய மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்து நிக்குது பாருங்க மயில். ஏதோ பார்க்கும்போது எதுக்கும் நீங்க சொல்றதுல விருப்பம் இல்லாத மாதிரி தானே தம்பி தெரியுது. முதல்ல இந்த பஞ்சாயத்து என்னங்கறத தெளிவுபடுத்த வேணாமா? எனக்கும் அந்த குழப்பம் இருக்கு ஜீவா.
இந்த இடம் வேண்டான்னு கூட அவங்க முடிவு எடுக்கட்டும். அவங்க வெளியில வராம இருக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. அதை விட இவர் ரியாக்ட் பண்ணாம நிக்கிறா பாரு, அது ரொம்ப தப்பா இருக்கு. ஜீவா, உன் மேல லவ் இருக்குன்னா நேரா உங்க அம்மா வெளியே கூட்டு வந்திருக்கணும்லடா. பாரு, பேசாமலே நிக்கிறா. உன்னை காப்பாத்தினவள உனக்கே மனைவி ஆக்குறேன்னு நான் கொடுத்த வாக்கு. நீங்களும் ஒருத்தர் விரும்புறீங்கன்னு நீ சொன்ன. அதை நம்பி தானடா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அந்த அம்மா என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம். எனக்கு வேண்டியது இவளோட முடிவு மட்டும்தான். இவ நிஜமாவே உன்னை காதலிக்கிறாளா? உன்னை கல்யாணம் பண்றதுக்கு இவளுக்கு சம்மதம்னா இப்பயே கேட்டு சொல்லு. இவ மேஜர். இவளுக்கு சம்மதம்னா வேற யார் சம்மதமும் எனக்கு தேவையில்லை. உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். சரிப்பா. மயிலு, இவ்வளவு நாளா நீ லவ் சொல்லாம இருந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா இப்ப எந்த தடையுமே இல்லையே. நீ தைரியமா உன் காதல சொல்லு மயிலு. மயிலு, ஏன் மயிலு இவ்வளவு அமைதியா இருக்க? உன் பதில தானே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மயிலு, இப்ப நம்ம காதலுக்கும் கல்யாணத்துக்கும் எந்த எதிர்ப்பும் இல்ல. இப்பதான் எல்லாமே கூடி வந்துருச்சே. உன் மனச வெளிப்படையா திறந்து பேசு மயிலு. மயிலு, இத பாரு, எங்க பையன் உன்னை ரொம்ப நேசிக்கிறான். அத புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இப்ப நீ சொல்ல போற வார்த்தையில தான் அவனோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. என் பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா இல்லையா? இல்லம்மா, எனக்கு சார் மேல துளி கூட காதல் இல்ல. இனிமே வரவும் வராது. மயிலு, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்ன பேசுறான்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஜீவா உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்கான், அதெல்லாம் மறந்துட்டியா மயிலு? நான் எதையும் மறக்கலண்ண. சார் எங்களுக்காக நிறைய உதவி செஞ்சிருக்காருதான். என் படிப்புக்கும் ஸ்பான்சர் பண்றாரு. ஆனா இதைய காரணமா வச்சுக்கிட்டு இப்படி சம்பந்தம் பேச வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. தம்பி, என்ன தம்பி இது? நீங்க என்னமோ 2 பேரும் காதலிக்கிறதல்ல சொன்னீங்க. ஆனா இந்த புள்ள பிளாட்ட அப்படியே திருப்பில போட்டுருச்சு. மயில, ஆன்ட்டி பேசினாங்க, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நீ பேசின பாத்தியா, இதுதான் மயில என்னால தாங்கிக்க முடியல. உன் கண்ணுல நான் காதல பாத்திருக்கேன் மயில. நீ என் மேல காட்டின அக்கறையில நான் காதல பாத்திருக்கேன். ஆனா ஏன் மயில காதலே இல்லைன்னு போய் சொல்ற? அதான் சார் உண்மை. நீங்க எனக்கு தெரிஞ்சவரு. நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அந்த பழக்கத்துல தான் நான் உங்ககிட்ட இயல்பா பேசிக்கிட்டு இருக்கேன். அத காதல்னு கற்பனை பண்ணிக்கிட்டா அது உங்க தப்பு. ஒரு IPS ஆபீசர் ஆகணும்ன்றதுதான் என்னோட ஒரே லட்சியம்.
அதை தவிர எனக்கு வேற எந்த நினைப்பும் இல்ல சார். காதல் கீதல்னு சொல்லி என் மனச குழப்பாதீங்க சார். எனக்கு அதெல்லாம் விருப்பமே இல்ல. என் அம்மாவுக்கும் அதெல்லாம் பிடிக்காது. இல்ல மயிலு, நீ போய் சொல்ற, நான் உன்னை நம்ப மாட்டேன். அது உங்க இஷ்டம் சார். நான் உங்களை காதலிக்கல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமும் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எப்படிம்மா விட முடியும்? என் பையனை நீ காதலிக்கலனா கல்யாணத்தை எதுக்காக நிறுத்தின? அவன் மதுவையே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான்ல. இப்ப நீ உண்மையை சொல்லி மட்டும் என்னத்தை சாதிச்சுட்ட? மதுவை ஜெயிச்சிட்டல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம். என்ன சொல்ற? விளங்கல. என் மகளை நீ சைக்கணுமா? அது என்ன ஆசை உனக்கு? அவளுக்கு அப்படி என்ன ஒரு பகை? இந்த பகை இன்னைக்கு நேத்துன்னு வந்ததில்ல முதலாளி. ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே எனக்கும் அவளுக்கும் எல்லா விஷயத்திலயும் போட்டிதான். படிப்பு விளையாட்டுன்னு எல்லாத்துலயும் அவ என்ன ஜெயிக்கணும்னு துடிப்பா. ஆனா எப்பவும் நான் தான் அவளை தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பேன். வாழ்க்கையில மட்டும் நான் அவளை ஜெயிக்க விட்டுருவேனா என்ன? அதான் தாலி கட்டுற நேரமா பார்த்து உண்மையை உடைச்சிடலாம்னு நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய கிடைக்காம தடுத்துட்டேன்ல. எனக்கு அந்த சந்தோஷம் போதும். எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி பாத்தியாடா அவளுக்கு? போயும் இவளையாடா விரும்பின? நீ இவளை கட்டிக்கிறதும் ஒண்ணுதான், பாலுங்கணத்துல விழுகிறதும் ஒண்ணுதான். இவ வேண்டான்னு சொன்னதும் நல்லதுக்கு தான். வா வா போலாம். அப்பா, இவன் நடிக்கிறாப்பா. இவன் இப்படி எல்லாம் யோசிக்கிற ஆளே கிடையாது. அப்பா, இதுல ஏதோ பெரிய குழப்பம் இருக்குப்பா. இவகிட்ட நான் பேசி பார்த்தேன். அடிச்சனா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. வாடா பேசாம. மயிலு, இதெல்லாம் நடிப்பான்னு சொல்லு மயிலு. வா ஜீவா. அம்மா, மயிலு, எங்க அம்மா போறாங்க மயிலு. சொல்லு மயிலு, ப்ளீஸ் மயிலு. நீ என்ன காதலிச்சது உண்மைதானே? என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு மயிலு. ஏன் மயிலு எதுவுமே பேசாம நிக்கிற? ஜீவா வாடா. அண்ணா மயிலு, இப்படியாகி போச்சுதே. உள்ளங்கைய தேடி வந்த ஒரு தங்க குடத்தை உங்க அம்மா தட்டி விட்டுட்டாளே. அது நம்ம சொல்லுவாங்க, என்னதான் உடம்பு முழுக்க எண்ணெய தடவிக்கிட்டு மண்ணுல புரண்டாலும் ஒற்ற மண்ணு மட்டும்தான் ஒட்டுமா. ரொம்ப வருத்தமா இருக்கு மயிலு. பாத்துக்க. ஏங்க, நீங்க எதுக்கு இப்ப டென்ஷனா இருக்கீங்க?
குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? பவானி, முதலாளி நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமலும் இருக்க முடியும். முதல்ல இந்த கோமதி மயிலல இந்த மாதிரி பேசுற ஆளுங்களை இல்லைங்க முதலாளி. ஆனா என்னமோ தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினாலதான். வேண்டாம் நட்ராயா, அவங்க சார்பா நீ எந்த விளக்கமும் சொல்லாத. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. டேய் போதுன்ற சாமி, நீ சொன்னதை நம்பி நான் அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். வாழ்க்கையில நிறைய வெற்றி தோல்வியை பார்த்திருக்கேன், நஷ்டத்தையும் பார்த்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் கேவலப்பட்டதே கிடையாது. சாகர வரைக்கும் மறக்க முடியாத அவமானத்தை தேடி கொடுத்திருக்கேன். உன்னை பெத்ததோட பலனை இன்னைக்கு நான் அனுபவிச்சிட்டேன்டா. ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குடா. அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் டேய். கேளுங்கப்பா. சின்ன வயசுல இருந்து உன்னை நான் அடிச்சதே கிடையாது. தயவு செஞ்சு கையிட்டு வச்சிடாத. என்னங்க? விடு பவானி. அப்பா, டேய், என் கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் நான் அந்த வீட்டுக்கு போகணும்னு என்னடா அவசியம் இருக்கு? ஒரே ஒரு விளம்பரம் கொடுத்தா போதும், என் பொண்ணை கொடுக்கறேன்னு 1000 கோடி சொல்லுங்க கியூல நிப்பாங்க. ஆனா நான் உன் விருப்பம் முக்கியம்னு நினைச்சேன், என் புள்ளையோட சந்தோஷம் முக்கியம்னு நினைச்சேன். அதனாலதான் என் அந்தஸ்து வசதி எல்லாத்தையும் மறந்துட்டு பொண்ணு கேட்க போனேன். அங்க எனக்கு கிடைச்ச மரியாதையை பார்த்தேல. கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதும் சம்மதிக்காததும் அவங்க இஷ்டம்டா. ஆனா வந்தவங்கள வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடணும்ல. இது சரியா வராதுன்னு தன்மையா சொல்லணும்ல. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இப்படி பேசி அனுப்புறாங்கன்னா என்னடா அர்த்தம்? நம்ம என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோமா? இறங்கி போனதுனால நம்மள அவ்வளவு இலக்காரமா நினைச்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவங்க வேற ஏதோ ஒரு காரணத்தினாலதான் அப்படி- டேய், நான் அசிங்கப்பட்டதை நினைச்சு கொதிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இப்பவும் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. உன் அப்பாவோட அவங்க தான் முக்கியம்னா நீ அங்கே போயிடு. நீ நம்ம வீட்டு பக்கமே வந்துடாத. எனக்கு ஒரு புள்ள இல்லைன்னு நினைச்சுக்கிறேன்டா. அப்பா, ஏங்க, எதுக்குங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது பவானி? என் லெவல்ல இருக்கிறவ என்ன அசிங்கப்படுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. என் கிட்ட கையேந்தி நிக்கிற ஒரு குடும்பம் என்ன அசிங்கப்படுத்தி இருக்கு. அத நினைச்சு நினைச்சு என் மனசு எரிமலையா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அத புரிஞ்சுக்காம இவன் இப்பவும் அவங்க பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்பா, அவங்க நடந்துட்டது தப்புதான். உங்க கோபம் நியாயமானதுதான்ப்பா. ஆனா நான் என்ன சொல்றேன்னு ஒரு நிமிஷம் டேய், கேளுங்க. இதான்டா இதான் ஆனா ஆனான்னு சொல்லியே அவளை காப்பாத்த பாக்குறேன்ல. இதுதான் எனக்கு பிடிக்கல. டேய், உங்க அப்பாவை இதை விட யாராலையும் கேவலப்படுத்த முடியாதுடா. இன்னும் அந்த குடும்பத்தை ஏன்டா தாங்கி பிடிக்கிற நீ? நான் அவமானப்பட்டதை விட அவங்க உனக்கு பெருசா போயிட்டாங்களா? இத பாருங்க, நடந்ததை வச்சு மட்டும் நம்ம எந்த முடிவுக்கும் வந்துட முடியாதுல்ல. எந்த சூழ்நிலையில அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது பவானி. நல்ல குடும்பம் நல்ல பொண்ணுன்னு நீதான் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்த. நல்ல குடும்பம் இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துக்குவாங்களா? எப்போ உள்ள இருந்துகிட்டு அவங்க இந்த பேச்சு பேசினாங்களோ அப்பவே அவங்க யோகியதை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்கள விட அவங்க பொண்ணு ரொம்ப மோசமா இருக்கா. அதுவும் மதுவை பழி வாங்கதான் இதெல்லாம் செஞ்சாலாம். ஒருத்திக்கு எவ்வளவு மட்டமான புத்தி இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்வா? சச்சா, அவ சொன்ன காரணத்தை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கா. அந்த மாதிரி ஒரு பொண்ணோ அந்த குடும்பமோ நமக்கு வேண்டவே வேண்டாம். அவங்களோட சம்பந்தம் பண்ற பேச்சை யாருமே எடுக்க கூடாது. அவங்க உறவு கூட நமக்கு தேவையில்லை. மயிலுக்கு கொடுத்த ஸ்பான்சர்ஷிப்பை நான் இதோட கேன்சல் பண்றேன். என்னங்க? அப்பா, இதுக்கு
மேல அவங்க யார் முகத்திலையும் முழிக்கிறதுக்கு நான் இஷ்டப்படலடா. இந்த ஜென்மத்துல அவங்க யாரையும் நான் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். அப்பா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்கப்பா. டேய், நிதானமா யோசிச்சாலும் நான் இந்த முடிவு தான்டா எடுத்திருப்பேன். இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கலான்னு நீ தான் சொன்ன. உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துதானே நான் அவ்வளவு தூரம் வந்தேன். அதுக்கான தகுதியும் அருகதையும் அவங்களுக்கு இல்லைன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. அதை விட உங்க புள்ள மேல எனக்கு எந்த காதலும் இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. இதுக்கு மேலே அவங்கள பத்தி பேசுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் இந்த வீட்டுல யாருக்கும் உரிமை கிடையாது. நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நானே ஒரு பொண்ணை பாக்குறேன். ஜீவா, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்.